வெல்கம் டு புவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூக்கரட்டை கீரை வாங்கியிருக்கோம். இதை எப்படி கடைசல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம ஆஞ்சி நல்லா தண்ணியில் அலசி 2-3 வாட்டி அலசி கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 15 பல்லு இருக்கும் உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு அரைநெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு அரைநெல்லிக்காய் சைஸில், உப்பு தேவையான அளவு, தக்காளி சின்ன சைஸில் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது தாங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்ட வேண்டியது தான். இந்த பச்சை மிளகாய் இப்படி உடச்சி போடுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. அது வேகிற அளவுக்கு அப்படி கையால் தெளிச்சு விட்ட மாதிரி ஊற்றிக்கிங்க. வேணுன்னா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளியாவும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. தக்காளியாவும் இதில் போட்டுக்கிட்டோம். இதில் எல்லாம் போட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு இதை அப்படி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. செத்த நாளில் வெந்தணுங்க. இந்த கடைசலுக்கு கொஞ்சம் புளி போடணும், ஏன்னா கீரை கொஞ்சம் நம்மன்னு இருக்கும். அதனால் புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். புளி போட்டால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த கீரை சுகருக்கு, கிட்னி கல் இருக்குன்னா நல்லதுங்கிறாங்க. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூட்டு வைக்கலாம், கடையலாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம். இது வேகட்டுங்க, வேகட்டு பார்க்கலாம். கீரை நல்லா கொதிச்சு வெந்துடுச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஆனால் நல்லா வேகணுங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி நம்மன்னு அரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வேகட்டுங்க. வெந்தோடனே நிறுத்திட்டு ஆற வச்சிடணும். வச்சுட்டு நம்ம மத்து இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லை மிக்சியில் பல்ஸில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது கீரை எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. அரைகுறை வேக்காட்டில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம தொண்டையெல்லாம் அரிக்குங்க. ஒரு வேளை நம்ம தெளித்த தண்ணி வேக பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வேக பத்தாமல் எடுத்துட்டிங்கன்னா அரிக்கும் நாக்கன்னா. இந்த கீரை கொஞ்சம் நம்மன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். கலர் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி போட்டுக்கிறதுனால கலர் மாற தான் செய்யும். அதனால் கலர் மாறினாலும் பிரச்சனை இல்லை, நல்லா வேகட்டும். புளி தக்காளி எல்லாம் இதில் போட்டதுனால கலர் மாறி தான் இருக்கும். இவருங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுருவாங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இது மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பல்ஸில் தான் பண்ணணும். நீங்கள் சும்மா சுற்றிட்டிங்கன்னா நைஸாக போயிடும். நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கீரையை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வடகம் போட்டு வேணாலும் தாளிச்சிக்கலாம். கருவடகம் இருந்தால் கருவடகமும் இருக்குது. இப்போ நான் வெள்ளை உளுந்து தான் போட்டு தாளிக்கிறேன். வெள்ளை உளுந்து, கடுகு தேவையில்லை, வெள்ளை உளுந்து மட்டும் போதும். இது செவந்தோடனே வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டு வளர்க்குறோம். செவந்துருச்சு, போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையவும் இதில் போட்டுருவோம். லைட்டாக ஒரு சூடு வந்தோன்னே நிறுத்திடலாங்க.
இதுக்கு கடுகு தேவையில்லைங்க. சூடு எல்லாம் சூடு வந்துருச்சு. இது போதுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம். மூக்கரட்டை கீரை கடையல் ரெடிங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயை நெய்யை விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா காரமாக புளிப்பாக செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு. நன்றி, வணக்கம் மக்களே.